ஹலோ மீட் மிஸ்டர் மித்துனா தான் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே கிபிலி கிளி கிளின்ட்டு டென்ஷன் ஆகுது. ஒரு பக்கம் பார்க்குற க்யூட்டாக தான் இருக்குது. நமக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, டென்ஷன் தான். அந்த கப்புள்ஸ்லாம் பண்ணும்போது அந்த மாதிரி கிபிலி ஃபெயில்ஸ் இருக்குல்ல, இந்த கிபிலி ஃபெயில்ஸ் அதை பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோ பார்க்க போகலாமா? ஏன் மொரட்டாலாம் நடுவில் இருக்கான், அது முத்தம் கொடுக்குற மாதிரி வரானே, அது சரி இல்லையே. ஐயோ, நான் ஜிம்முக்கு போறாரு, பயங்கரமா இருக்கும் போல கிப்லி எஃபெக்ட்ல. செம்ம அழகா அந்த ஆர்ட் இருக்கும்னு நினைச்சேன். பெண்ணே நீயும் பெண்ணா, பெண்ணாகிய ஓவியம். கேர்ள்ஸ் டோன்ட் பி ஜெலஸ். ரெண்டே ரெண்டு கண்ணா. ஏய், யார் அது நடுவுல மாமியாருக்கு தாலி கட்டிக்கிட்டு இருக்கான்? ஹலோ மாப்பிள்ள, நான் தாமரையோட அம்மா பேசுறேன். மாமியாருக்கு ஏதோ மாலையெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. கிபிலி இருந்தாலும் உனக்கு நக்கல் ஜாஸ்தி. மாப்பிள்ள, நானும் தெரியாம முத்தம் கொடுத்துட்டாரு. நீங்க தான் தெரிஞ்சாலும் கொடுப்பேன். ஐயோ, ஐயோ, யார் அந்த பிரதர் பிரெக்னென்ட் ஆகுனது? இது சரியில்லையே. அந்த கேங்கில் இருக்க 3 பேர்த்துல எவனோ ஒருத்தன் தான். கேங்குக்கு ஒருத்தர் இருக்கான். என்ன பண்றது அவனை வச்சுக்கின்னு? இது என்னது? ஒரு அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, பக்கத்தில் உங்கள் ஹஸ்பண்ட் நின்றுக்கிட்டு இருக்காங்க, நடுவில் ஒரு பொண்ணை கொண்டு வந்ததில் மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை ப்ரெக்னென்ட் வேறு ஆக்கி வச்சிருக்கேன். கிபிலி அவன் ஹஸ்பண்டை சும்மாவே சந்தேகப்பட்டு புரட்டி எடுக்கிறாள் இன்னைக்கு பொண்டாட்டியெல்லாம். இப்போ அவர் ஹஸ்பண்ட் நிலைமை மட்டும் யோசிச்சு பாரு நீ. சிவபெருமான் என்ன அங்கே ஃபுல் உருவத்தில் எழுந்தறிந்து விட்டார். ஏதோ சுயம்பு சிவபெருமான் மாதிரி அவர் அங்கே பக்கம் எழுந்துட்டாரு. நடுவில் இவர் யாரு? இவரை தெரியல. இவரை தெரியலையே. இவர் தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். இது சிவபெருமான் எதுக்கு கர்த்தர் சிம்பல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காரு நடுவில்? பாவத்தை. ஐயோ கடவுளே, தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கிபிலி எஃபெக்ட்லாம் கொண்டு போய் எங்கேயாச்சும் ஜாதகாரங்கிட்ட கொடுத்தீங்கன்னா சாஸ்டாங்க அந்த விநாயகர் பெருமானே உங்க கூட இருக்கா அப்படின்னு சொல்லி உங்க தலையில மிளகா வச்சிருப்பாங்க. பட் பாவம் அந்த மனுஷன், எவ்வளோ வாழ்க்கையில் நொந்து போயிருப்பார் இந்த இமேஜை பார்த்ததுக்கப்புறம். அவங்க குடும்பம் எப்படி சிரிச்சிருக்க அவரை பார்த்ததுக்கப்புறம் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. ஆல் ஆண்கள் திஸ் நிலைமை ஒன்லி, அதில் மாற்று கருத்தே கிடையாது. கிப்லி, சில இடங்களில் நீ நிறைய உண்மைகளை பேசுகிற அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதில் ஒரு முக்கியமான உண்மை, இதுவும் உண்மை தான். கழுத மாதிரி எங்கள் குடும்பத்துக்காக உழைச்சி கொட்டுறதுல ஆண்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அட கடவுளே, என்ன கருமம் அது? இந்த சந்தானம் சொல்லுவார்ல, புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? ஆகும்டா, புலி பூனை கூட காப்பட வச்சுக்கிட்டு ஆகும் அப்படிங்கிற மாதிரி கிப்லி வர உன்னோட சரியில்லை சொல்லிட்டாமா. சாப்பாடு தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய லவ்வாமா. ஆனால் எனக்கு உண்மையாலுமே புரியல, இந்த லவ் பண்ணுறவங்கலாம் இன்ஸ்டாகிராமில் வந்து சிங்கிளாக இருக்கிற மாதிரி போர்ட்ரே பண்ணிக்கிறது, சிங்கிளாக இருக்கிறவங்களாம் இன்ஸ்டாகிராமில் வந்து கப்பிள்ஸோடு இருக்கிற மாதிரி போர்ட்ரே பண்ணிக்கிறது. யார்கிட்ட என்ன இருக்கோ அதை சொல்கிறதே கிடையாது. இல்லை, செம்ம அவுட் ஆஃப் த கான்டெக்ஸ்ட்டு, பட் சொல்கிறேன். ஐயோ, யமதர்மராஜா மேலே உட்காந்துருக்க மாதிரி காமிச்சிட்டியே. இனி அந்த மனுஷனுக்கு அந்த புது பைக்கை எடுத்து வெளியே ஓட்டுறதுக்கு தோணுமா? அப்படியே ஓட்டினாலும் ஒய்ஃபையும் குழந்தையும் வச்சுக்கிட்டு போக தோணுமா? வாட் இஸ் திஸ்? ஆனால் முக்கால்வாசி பேர்த்துக்கு அந்த பைக்கு தான் யமதர்மராஜா இருக்கு. என்ன பண்ணுறது? கோபிச்செட்டிப்பாளையம் அருகே 12 ஆடுகளை கடித்து குதறிய வனவிலங்கின் நடமாட்டத்தை கண்காணிப்பு கேமரா மூலம் வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். என்னது இது? இவ்வளோ ஏதோ பைரேட்ஸ் ஆஃப் தி கரீபியன் பார்ட் 5ல வர வில்லன் மாதிரி இருக்குது இந்த அம்மா பார்க்கறதுக்கு. உண்மையான ரியல் லைஃப்ல எப்படி இருப்பாங்களோ அதையும் நீ கிப்லி எஃபெக்ட்ல போட்டு காமிச்சிருவியோ?
நாளைக்கு நமக்குன்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் வந்தால் கிப்லி எஃபெக்ட்ல அவள் எப்படி இருக்காங்கிறது ஒரிஜினாலிட்டியை பார்த்துட்டு தான் மேரேஜ் பண்ணுவோம். வேண்டாம், அது நம்ம ஒரிஜினாலிட்டியை காமிச்சிச்சுன்னா நம்மளுக்கு மேரேஜ் நடக்காது. அதனால அதை ஸ்கிப் பண்ணிடுவோம். பாவங்க, ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். ஏன் அவருக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்காதா? காந்தி தாத்தானா நோட்டில் மட்டும்தான் இருப்பாரா? நீங்கள் சாப்பிடுங்க தாத்தா. தெரியுது, நீ மூடு. ஆனால் கிப்லி எஃபெக்டில் தான் உங்களால் சாப்பிட முடியுது. அந்த காலத்துலேயே சாப்பிட்ருப்பீங்க, யாருக்கு தெரியும். ஓ, பாட்டெல்லாம் பலமாக இருக்குது. நீ எந்ததில்லே நான் உந்த, அப்போ மலையாளத்தில் சொல்கிறாங்க நீ என்னோடவ நான் உன்னோடவன் அப்படின்னு சொல்லிட்டு கிப்லி எஃபெக்ட் தான் வச்சு பங்கமாக செய்ய போகுது. என்னன்னு தெரியல, வாங்க பார்க்கலாம். ஐயோ ஐயோ, என்னடா இது? அவர் தலையை கொண்டு போய் இங்கே அம்மா கிட்ட சேர்த்துட்டீங்க. அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது. நம்மள நீ ஒன்றும் இல்லை, லைன்ஸ் கொண்டு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. சரி, அது ஓகே. இவர் எங்கே பாதி தான் இருக்கார், மீதியை காணா. இல்லை, தலையில்லாத முண்டும்பாங்கல்ல, அதுக்கு உண்மையான எக்ஸாம்பிளே அவராக மாறிட்டார். பெரிய அர்த்தநாரீஸ்வரர், 2 பேரும் இணைப்பியா ஜோடிகள். கிப்லி உனக்கு நக்கல் ஜாஸ்தியாயிருச்சு, இருந்தாலும் அவங்க தலையை கொண்டு போய் இங்கே வச்ச மாதிரி இந்த அம்மா தலையை கொண்டு போய் அங்கே வச்சுருந்துருக்கலாம்ல, பாவத்தை. அந்த உடல் இந்த தலை அப்படி என்றால் கொலையா? கொலை அல்ல, கலை. பொறாமைப்படும் பேரழகி யார் இவள்? இவள் குந்தர தேசத்து இளவரசி, பெயர் தேவசேனை. இன்னும் அவரை மாதிரியே டிட்டோவா பின்னாடி ஒரு அம்மா நின்றுக்கிட்டு இருக்குது. ஏய், நான்லாம் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இப்படிலாம் இமேஜ் காமிச்சேன். ஏய், எனக்கு தெரியும்டி, எனக்கு அப்பயே சந்தேகம் இருந்துச்சு நீ ஆம்பளையா இருப்பியோன்ட்டு. நினச்ச மாதிரியே காட்டுச்சு அப்படின்ட்டு. அந்த அம்மாவுக்கு எவ்வளோ எம்பாரசிங்காக இருக்கும். துபாய் பஸ் எத்தனை மணிக்கு வரும்? எடுறா கைய. என்ன ஆம்பளை குரல்ல பேசுற? நானும் ஆம்பளை தான், பொம்பளை வேஷம் போட்டு. அவ்வளோதான், கிப்லி எஃபெக்ட் முடிஞ்சிருச்சு. ஏகப்பட்ட கான் ராங், கிப்லி ட்ரெண்ட் கான் ராங், அந்த இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் ஃபன்னியாக இருந்துச்சு. அதை பார்த்து சும்மா ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு தோணுச்சு. அம்பட்டு தான். டாடா பாய் சொல்லிட்டு கிளம்புது. நான் உங்கள் மீட் மிஸ்ட் வித் டாடா பாய். டாடா பாய்.